ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த ப்ளவுஸோட பேக் ஸ்டிச்சிங் வீடியோ நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸ் ஒரிஜினல் கிளாத்தை அடியில் போட்டு மேலே லைனிங் வச்சு 1/2 இன்ச்சு நம்ம கீழே மடித்து அடிக்கிறதுக்காக விட்டுருந்த கிளாத்தில் நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இதோட கட்டிங் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை ப்ளவுஸ் கிளாத்தை நான் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மடித்து லைனிங் கிளாத் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மடித்து விட்டு ஒரு 1 இன்ச்சு அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத் இழுத்துடாமல் மெதுவாக போடுங்க, அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இது சில்க் காட்டன், ஸோ இழுத்துட்டா அப்படின்னா சில சுருக்கம் வந்துடும். அதனால் இழுக்காமல் கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு கீழே முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ லைனிங்கையும் ப்ளவுஸோட பீஸையும் நம்ம சுற்றி லைனிங் அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம் 2 கிளாத்தையும். ஸ்லீவ் கிட்டெல்லாம் பொறுமையாக பண்ணுங்கள். கையில் கொஞ்சம் கிளாத்தை நல்லா இழுத்து விட்டுட்டு பண்ணுங்கள். அப்போனா நம்மளுக்கு எங்கேயும் லூஸ் வராமல் இருக்கும். இது ஒரு 38.5 இன்ச்சஸ் ப்ளவுஸோட பேக் பார்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்த்து கட் பண்ணுங்கள். லைனிங் வந்து கட் பண்ணிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா லைனிங் தான் நமக்கு ஒரிஜினல் அளவு. ஸ்லீவ் கிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் பேக் நெக் வந்து கட் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ ப்ளவுஸை சென்டராக மடித்து போட்டு நெக் வந்து ஒரு 3 இன்ச், பேக் நெக் வந்து 8.5 இன்ச் அந்த அளவுக்கு மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கலாம். இது ஒரு யூ நெக் ப்ளவுஸ் தான். ஸோ நான் வந்து கர்வ் ஸ்கேல் வச்சு நான் யூ நெக் வரைஞ்சிக்கிறேன்.
இப்படி கிளாத்தை ஒரு சைடு வரைஞ்சிட்டு இப்படி போட்டு நல்லா தட்டினீங்கன்னா நமக்கு வந்து அந்த அச்சு வந்து இன்னொரு பக்கத்தில் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மார்க்கிங் வந்து அப்படியே நம்ம டார்க்காக நம்ம அதில் வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பேக் நெக் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். ஒரு ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறதுல ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி தான் நான் ஸ்டிச்சிங் போடுறேன். வளைவு வர இடத்துல நீடில் ஸ்டாப் பண்ணி திருப்பி பொறுமையாக போட்டுருங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ 1/4 இன்ச்சு விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நமக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பேக்கில் இன்னும் டாட் பிடிக்கல. அதை ஷோல்டரோட சென்டரில் பார்த்து அது ரெண்டுத்துலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே தான் பேக் டாட் பிடிக்கணும். பேக் டாட் வந்து ஒரு 3/4 இன்ச்சு லென்த்து, ஹைட்டு வந்து ஒரு 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கூட இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் 3/4 இன்ச்சு லென்த்துக்கு 4 இன்ச்சு ஹைட்டுக்கு நான் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் ஸ்டிச்சிங் வந்து ஸ்லீவ் ஸ்டிச்சிங்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.